ஹாய், இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்தில் 1 கப்பு கோதுமை மாவு 2 தக்காளி பழம் இருந்தால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். 2 தக்காளி பழத்தை குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா, 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு பவுலில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு இந்த லெவல் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு பல்லாரி அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1.5 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமே நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னி கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.